ஒரு சின்ன இஃப்தார் மினி விலாக் பார்க்கலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சங்குப்பூ சர்பத் பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ கலரில் இருக்கும். அதாவது இது நல்ல ஃப்ரெஷ்ஷான நேச்சுரலான கலருங்க. சங்குப்பூலேருந்து எடுத்தது. இதில் லெமன் ஊற்றுனா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். பர்பிள் கலர் ஆயிரும். பயக்கவெல்லாம் வேண்டாம். ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் வந்து நன்னாரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். சங்குப்பூ வந்து நம்ம சும்மா பூவே கொதிக்க வச்சு குடித்தோம்னாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபி சுகர்லாம் ரொம்ப கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சியா சீடு வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை போட்ட பருப்பு வடை அதுவுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை நிறையா போட்டுட்டு பருப்பு வடைக்கு எல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து வந்து ஆட்டி வச்சுக்கிறேன். உளுந்து வடைக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா உளுந்து நல்லா ஆட்டி வச்சாச்சு. கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருக்கிறேன். கொஞ்சமாக வந்து குருமிளகு தூவிக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் மாவு ஆட்டும் போதே நான் உப்பு போட்டு ஆட்டி வச்சாச்சு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அப்படியே பந்து ஆட்டு சூப்பராக வரும். இப்படி இருந்தால் தாங்க எண்ணெய் பிடிக்காது. வடை வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காது. மாவு எடுத்தால் கையில் வெயிட் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வடைக்கு உளுந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ் மில்க் போட்டுக்கலாம். பால் ஊற்றியாச்சு. கெட்டியான பால், தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றல. இப்போ கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ரோஸ் சிரப் ஊற்றிக்கலாங்க. இது வந்து வீட்டிலே பண்ணது ஹோம்மேட் ரோஸ் சிரப் தான் இது. அதையும் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலையிலே ஊற வச்ச பாதாம் பிசின், அது பாதாம் பிசின் வந்து நான் வந்து இதில் 1.5 கரண்டி போட்டுக்கிறேன். பாதாம் பிசினோட மருத்துவ குணம் எல்லாத்துக்கும் தெரியும். பாடி எந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்தாலும் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். அப்படியே வந்து ஹீட் அப்படியே ரெடியூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சியா சீடு வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஜம்சா சீடு இருந்தாலும் போட்டுக்கலாம். பாதாம் ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு. புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. பள்ளியிலேருந்து வாங்கிட்டு வந்த கஞ்சியும் ரெடியாக இருக்குது. அவங்கவுங்க பள்ளி கஞ்சி அவங்கவுங்களுக்கு ஸ்பெஷல் தான். எங்கள் ஊர் கஞ்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காய வச்சு உளுந்து வடை போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நவால் வடையாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா உளுந்து வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக, எண்ணெயும் அதிகமாகவும் குடிக்கல. நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி ஆட்டினோம்னா எண்ணெய் அவ்வளோக்காக பிடிக்காது. நல்லா மொறுமொறுன்னு உளுந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழ ஜூஸ் போட்டுக்கலாங்க. நாங்கள் எந்த ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ்க்கும் நாங்கள் வந்து சுகர் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப கம்மியாக தான் எங்கள் வீட்டில் சுகர் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மாதுளம்பழ ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. உளுந்து வடையும் சுட்டாச்சு, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் உனி வந்து நோம்பு திறக்க எல்லாமே நாங்கள் உட்காந்தாச்சு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.